உங்கள பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ, அசெட்டோ யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா இந்த அசெட்ஸ் கரெக்ட்டா போய் சேர வேண்டியவங்களுக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி தானே? ஆனா அதுதான் இல்ல. அந்த நாமினி அந்த அசெட்டையோ, இன்வெஸ்ட்மெண்ட்டையோ பெற்றுக்கொள்வோர் மட்டுமே. அனுபவிக்கிறதுக்கு அது மட்டுமே சட்டப்படி போதுமானது கிடையாது. அந்த நாமினி கையில் காசு இருக்கும், ஆனால் அவரால் என்ஜாய் பண்ண முடியாது. இது லீகலாக போகிற பட்சத்தில் லீகலி இவங்களுக்கும் அது போய் சேரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் நீங்கள் நாமினியாக நினச்சவங்க அனுபவிக்க முடியும். நீங்கள் யாருக்கு என்னென்ன போகணும்னு நினச்சிங்களோ அது போய் சேர்றதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் முக்கால்வாசி பேர், ஏன் 95% பேர் அதை பற்றி சட்டம் பண்ணதும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை. அது என்னன்னா அதுதான் வில். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஏதாவது ஒரு அசெட் வாங்கும்போது ரொம்ப கவனமாக நாமினேஷன் கொடுத்துட்டனா, கொடுக்க வேண்டியவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டனா, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக போட்டுக்கணும். இதெல்லாம் 1க்கு 100 வாட்டி நீங்கள் செக் பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் நாமினேஷன் போட்டது எதுக்காக? உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ, அசெட்டோ யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா இந்த அசெட்ஸ் கரெக்டாக போய் சேர வேண்டியவங்களுக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி தானே? ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா நாமினிங்கிறவர் சட்டப்படி என்னென்னா, நீங்கள் உங்களோட அசெட்டுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நாமினேஷன் கொடுக்கும்போது அந்த நாமினி அந்த அசெட்டையோ இன்வெஸ்ட்மெண்ட்டையோ பெற்றுக்கொள்வோர் மட்டுமே. அனுபவிக்கிறதுக்கு அது மட்டுமே சட்டப்படி போதுமானது கிடையாது. அதை அவங்க பெறுவாங்க. பெற்றதுக்கு அப்புறம் உங்கள் லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லீகல் ஹேர்ஸோட பேர் அதில் இல்லைன்னா அவங்களும் அதை கிளைம் பண்ணலாம். இதுலேயும் கிளாஸ் 1 லீகல் ஹேர், முதல் முன்னுரிமை இருக்கிற கிளாஸ் 1 லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க. அப்போ கிளாஸ் 2, கிளாஸ் 3லாம் இருக்குது. கிளாஸ் 1 லீகல் ஹேர் யாருங்கன்னு பார்க்க வேண்டியது முக்கியம். உங்கள் ஸ்பவுஸ், அதாவது உங்கள் கணவனோ மனைவியோ, உங்கள் குழந்தைங்க, அப்புறம் உங்கள் அம்மா. இதை தவிர உங்கள் குழந்தைங்களில் யாராவது உங்களுக்கு முன்னாடியே காலம் சென்றிருந்தா அவங்களோட மனைவியோ கணவனோ அவங்க குழந்தைங்களோ, இவங்க எல்லாம் கிளாஸ் 1 லீகல் ஹேர். அதாவது உங்கள் முதலீடுகளுக்கும் உங்கள் சொத்துக்களுக்கும் அனுபவிக்கிறதுக்கு இவங்களுக்கு முதல் தகுதி இருக்கு. இவங்க யாராவது அந்த நாமினியில் இல்லைன்னா இவங்களும் அவங்களுக்கான பங்கை கிளைம் பண்ணலாம். அந்த நாமினி கையில் காசு இருக்கும், ஆனால் அவரால் என்ஜாய் பண்ண முடியாது. இது லீகலாக போகிற பட்சத்தில் லீகலி இவங்களுக்கும் அது போய் சேரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் நீங்கள் நாமினியாக நினச்சவங்க அனுபவிக்க முடியும். இதுக்கப்புறம் கிளாஸ் 2 லீகல் ஹேரும் இருக்குது. அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை. அட்லீஸ்ட் கிளாஸ் 1 லீகல் ஹேர் யாருன்னு தெரிஞ்சிருக்கீங்க. இப்போது நாமினிக்கு எல்லாமே போய் சேர்ந்துருந்து தானே நினச்சோம். ஏன் போய் சேராது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சட்டம் இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் யாருக்கு என்னென்ன போகணும்னு நினச்சிங்களோ அது போய் சேர்றதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் முக்கால்வாசி பேர், ஏன் 95% பேர் அதை பற்றி சட்டம் பண்ணதும் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை. அது என்னன்னா அதுதான் வில். வில்லுங்கிறது சட்டப்படி நீங்கள் அந்த சட்ட நுணுக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை போட்டு உங்களோட மொத்த சொத்துக்களையும் அதில் குறிப்பிட்டு யாருக்கு எவ்வளோ போய் சேரணும் அப்படிங்கிறத பண்ணி அதாவது சட்டப்படி அந்த வில்லை எழுதுகிறவரோட பேர் டெஸ்டேட்டர். யாரோடைய சொத்தம் அவங்க தான் அந்த டெஸ்டேட்டர். இந்த ஃபுல்லாக டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டேட்டர் 2 விட்னஸ்க்கு முன்னாடி, குறைந்தது 2 விட்னஸ்க்கு முன்னாடி அதுக்கு கையெழுத்து போடணும். விட்னஸும் அதில் கையெழுத்து போடுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருந்தால் கூட ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யார் இந்த சொத்துக்களை அனுபவிக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு காப்பியை கொடுத்துட்டு, தேவையானதாக இந்த விட்னஸுக்கும் காப்பியை கொடுத்து வச்சுட்டிங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் சட்டப்படி நீங்கள் யாருக்கு உங்கள் சொத்துக்கள் போய் சேரணும்னு நினச்சிங்களோ, எவ்வளோ போய் சேரணும்னு நினச்சிங்களோ அது போய் சேர வேண்டியதை சட்டப்படி இந்த டாக்குமெண்ட் பார்த்துக்கும். இதுதான் ஆக்சுவலி நீங்கள் உங்கள் சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணுங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு எழுத வேண்டிய டாக்குமெண்ட், அதாவது வில். இப்போது சில ஃபேமிலிஸில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ரொம்ப பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கலாம். சிலவங்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கலாம். எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் உறவினர்களாக இருக்கலாம். அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற பட்சத்துலையும் நீங்கள் ஏதாவது நல்ல காரியத்துக்காக நீங்கள் வருஷம் காசு டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த டொனேஷன் உங்களுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த விஷயங்களை எல்லாமும் என்ஷூர் பண்ணோன்னா பெட்டர். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும். அதுக்கு ட்ரஸ்ட்டு, உங்களோட ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸையும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் எல்லாமே அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அது மூலமாக யாருக்கு எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைக்க முடியும். ஆனால் பெரும்பாலான ஃபேமிலிஸில் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ரொம்ப நார்மலாக இருக்கிற விஷயங்கள் தான் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு சிம்பிள் வில்லிலே முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்ட். ஒரு லீகரை வச்சு நீங்கள் வச்சு எழுதும்போது அதில் நிறையா சட்டப்படி உள்ள நுணுக்கங்கள் மிஸ் ஆகலாம்.
அதனால ஒரு சட்ட ஆலோசகரோட ஆலோசனையை பெற்று ஒரு வில் எழுதி விட்னஸ் முன்னாடி சைன் பண்ணி கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் நீங்கள் நாமினி போட்டிருந்தாலும் நாமினி போட வேண்டியது பெரும்பாலான விஷயங்களில் கட்டாயமாயிடுச்சு. ஆனால் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் யார் யாருக்கு என்ன போய் சேரணும் அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட் என்ஷூர் பண்ணும். இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு வெறும் 7,500 ரூபா தான். ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட்டுக்கு சார்ஜஸ் வந்து வெறும் 7,500 ரூபான்னு முடிஞ்சிடலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற கேஸாக இருந்ததுன்னா சில ஆயிரங்கள் அதிகமாகலாமே தவிர உங்களுக்கு கோடிக்கணக்கில் அசெட்ஸ் இருந்தாலும் உங்களோட ஃபேமிலி ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி, சொத்துக்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இருந்ததுனாலும் வெறும் இந்த 7,500 ரூபாயை கொடுத்து ஒரு வில்லை எழுதி உங்கள் சொத்துக்களை ஃபுல்லாக யார் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இந்த வில் எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவி தேவை, ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். கீழே குறிப்பிட்டிருக்கிற நம்பரில் எங்களை அழைச்சா நாங்கள் உங்களுக்கு ஒரு வில் எழுதி முடிக்கிறதுக்கான கம்ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் உங்கள் சொத்துக்களும் உங்கள் முதலீடுகளும் பாதுகாப்பாக யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேர்ந்துடும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.